1985ஆம் ஆண்டு வாக்கில் ஜெயலலிதா அதிமுக கொள்கை பரப்புச் செயலாளராக இருந்தபோது காலை 11 மணிக்கு தனது வீட்டிலிருந்து தலைமை கழகத்திற்கு புறப்பட்டார். போனதோ காண்டசா கார். அதே சாலையில் லிப்டன் டீ கம்பெனியில் வேனை ஓட்டிக் கொண்டு வந்த டிரைவர் அம்மாவை தரிசிக்கிற ஆர்வத்தில் அம்மா சென்ற வண்டிக்கு அருகில் வந்துவிட்டார். எதையும் தவறாக புரிந்து கொள்கிற பழக்கமுள்ள ஜெயலலிதா தன்னை கொலை செய்கிற உள்நோக்கத்தோடுதான் வேனை வெறித்தனமாக டிரைவர் ஓட்டிக் கொண்டு வந்தார் என்று நினைத்துக் கொண்டார். இப்படி நினைத்துக் கொள்வதிலே அவருக்கு ஒரு நிம்மதியான நிம்மதி. கரடி காய்ந்த எலும்பு துண்டை எடுத்து கடிக்கிற போது அந்த எலும்பு துண்டு கரடியின் ஊனில் குத்தி ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை காய்ந்த எலும்பில் இருந்து வருவதாக கரடி நினைத்து கொண்டு ஆனந்தமாக ஊனில் இருந்து வழிகிற ரத்தத்தையே குடித்துக் கொண்டு இருக்குமாம். அதே போலதான் ஜெயலலிதாவும். டிரைவர் அந்த அம்மாவை கண்டு கும்பிடு போட்டு விட்டு போன பிறகும் சிரித்து காணாததை கண்டுவிட்டோம் என்கிற மகிழ்ச்சியை தனது முகத்தில் எழுதி தெரிவித்த பிறகும் ஜெயலலிதாவிற்கு ஆத்திரம் தீரவில்லை. ஆகவே மாம்பழம் அலுவலகத்தை அடைந்ததும் காவல்துறை உயர் அதிகாரிகளை அம்மா தொடர்பு கொண்டார்கள். தன்னை கொலை செய்கிற நோக்கத்தோடு அந்த டிரைவர் வேனை மோதுவதற்கு முயற்சி செய்தார் என்று காவல்துறையினரிடம் சொன்னார்கள். அதிகாரிகள் கவனமாக எழுத்து மூலமாக தர வேண்டும் என்றார்கள். அம்மா எழுத்து மூலமாக தந்தால்தான் நடவடிக்கை எடுப்பீர்களா என்று கேட்டார்கள். அலறிய அதிகாரிகள் 10 நிமிடத்திலெல்லாம் விமான நிலையத்திற்கு எதிரில் பறந்து கொண்டிருந்த வேனை மடக்கி பிடித்தார்கள். டிரைவரை மாம்பழம் காவல் நிலையத்தில் வைத்து உதைத்தார்கள். அந்த அப்பாவியின் அலறல் சத்தத்தில் மாம்பழம் காவல் நிலையத்தின் செங்கற்கற்களே மூச்சு விட்டன. வேன் டிரைவர் மிக தெளிவாக இருந்தார். அடிக்கு மேல் அடி விழுந்த பிறகு காவல்துறை அதிகாரிகளை பழி வாங்குகிற விதமாக தனது அதிமுக உறுப்பினர் அட்டையை எடுத்து காண்பித்தார். நான் இந்த கட்சிக்காக அடிமிதிப்பட்டவன். ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சிக்காக உழைத்து உருகுலைந்தவன். நானா இந்த அம்மாவை கொலை செய்ய போகிறேன்? எதற்காக கொலை செய்ய போகிறேன்? எனக்கு என்ன அவசியம் வந்தது என்று டிரைவர் ஆத்திரப்பட்டார். காவல்துறை அதிகாரி ஒருவர் மீண்டும் மாம்பழம் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு டிரைவர் சொன்னவற்றை அப்படியே எடுத்துச் சொன்னார். அதிமுக உறுப்பினர் அட்டை வைத்திருந்தால் இன்னமும் அல்லவா கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவனை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றார் ஜெயலலிதா. அதிகாரிகள் செய்வதறியாது விழித்தனர். சட்டவிரோதமாக 3 நாட்களாக அந்த டிரைவரை காவல் நிலையத்தில் கைதியாக வைத்திருந்து விட்டு பிறகு அதிமுக உறுப்பினர் அட்டையை பறித்து கொண்டு அவரை காவல்துறை கருணை புறாக்கள் அனுப்பிவிட்டன. டிரைவர் மானம் உள்ளவர். உடனே புறப்பட்டு மாம்பழம் அலுவலகத்திற்கே வந்துவிட்டார். அம்மாவை பார்க்க வேண்டும் என்றார். நல்ல வேளை அம்மா அங்கே இருக்கவில்லை. அம்மா இல்லாவிட்டால் பாதகமில்லை. தலைவரை பார்த்தால்தான் போவேன் என்று அலுவலகத்திற்கு முன்னால் அடம் பிடித்தார். இதன் விளைவாக அதிகாரிகளுக்கு பெரும் இடைஞ்சல் ஏற்பட்டது. இந்த நிலையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து இரவு 9 மணிக்கு எம்ஜிஆர் தோட்டத்திற்கு திரும்புகிற போது டிரைவர் அவரை பார்த்தே விட்டார். எம்ஜிஆரை பார்த்ததும் டிரைவர் ஓவென்று அழுதார். தனது சட்டையை கழற்றினார். முதுகில் பாலம் பாலமாக வெடித்திருந்த காயங்களை காட்டினார். தனது வலது கையில் குத்தியிருந்த பச்சையையும் காட்டினார். நடந்தவற்றை கேட்ட எம்ஜிஆருக்கு தலையை சுற்றியது. டிரைவருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தார். டிரைவர் வாங்க மறுத்துவிட்டார். குறைவாக கொடுத்ததால் வாங்க மறுத்துவிட்டார் என்று எம்ஜிஆர் நினைத்தார். ஆனால் அந்த உண்மை உறுப்பினர் நியாயம் கேட்கவே நிமிர்ந்தார் என்பதென எம்ஜிஆர் பிறகு உணர்ந்தார். எம்ஜிஆர் வீட்டுக்கு போகாமல் அலுவலகத்திற்கு போனார். எம்ஜிஆர் இப்படி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் ஜெயலலிதாவிற்கும் தனது விசுவாசிகளுக்கும் இடையில் ஊசலாடி இருக்கிறார். எல்லையில்லாத இரக்கம் படைத்த ஒரு தலைவரை தனது ஆசைகளுக்கும் அவசியங்களுக்குமாக படாத படுபடுத்தி வந்தார் ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னதான் தன்னை உலகத்திலேயே சிறந்த உத்தமியாக காட்டுவதற்கு முனைந்தாலும் வரலாறு அவரை பற்றி எழுதுகிற சுருக்கமான 2 வரிகளில் எவருக்கும் கிடைக்காத வாய்ப்பினை எட்டி உதைத்தவர். சிறந்த முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் உயர்ந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சந்தர்ப்பத்தையும் சாகடித்தவர் என்றுதான் எழுதும். வலம்புரிஜான் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை எழுத முனைந்தார் என்று மலையாள மனோரமாவின் வீக்கு பத்திரிகை ஒருமுறை எழுதியது. அவ்வாறு எழுதியவர்களின் மீது வழக்கு போடுவேன் என்று வலம்புரிஜான் குதித்தார். காரணம், ஜெயலலிதா வலம்புரிஜான் என்கிற எழுத்தாளரை வானொலியில் இட்டு வறுத்து எடுத்துவிட அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுத முயற்சிக்கிறார் என்கிற வாசகம்தான் அவரை அதிகமாக பாதித்தது. வாழ்க்கை வரலாறு வர்த்தமான மகாவீரருக்கும் கௌதம புத்தருக்கும் உரியது, ஜெயலலிதா போன்றவர்களுக்கு அல்ல. ஆகவேதான் வாழ்க்கை வரலாறு என்கிற வாசகம் தன்னை ஆழமாக காயப்படுத்தியதாக அவர் புலம்பினார். எந்த சந்தர்ப்பத்திலும் திருந்தவே முடியாத ஒரு பிறவி உலகத்தில் உண்டென்றால் அது ஜெயலலிதாவாகத்தான் இருக்க இயலும். அடக்கம் வேண்டும், ஆனால் அது ஆள் போன பிறகு வேண்டும் என்று எடுத்து சொல்லுகிறவர்கள் கூட அடங்கி இருக்கிறார்கள். ஒரு வாராந்திரியில் இயக்குனர் ஸ்ரீதருக்கு பதில் எழுதிய பதிவிராத சிரோன்மணி ஜெயலலிதா தனது அறிவாற்றலால் தான் நான் நாடாளுமன்றத்திற்கு சென்றதாக எழுதியிருக்கிறார். நமக்கு அறிவும் ஆற்றலும் இருப்பதாக நாமே சொல்லிக் கொண்டால் எப்படி? இதுதான் ஜெயலலிதா பொதுமக்கள் மீது எந்த மதிப்பும் இல்லாமல்
மக்கள் மடையர்கள் என்கிற தனது நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துகிறவர் ஜெயலலிதா. எவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்ல வேண்டியது எனது கடமை. ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் கிழிந்து போன இந்த அழுக்கு துணியை அன்றாடம் அடித்து துவைப்பதற்கு காரணம் தமிழ் மக்கள் ஜெயலலிதாவிற்கு வாக்களித்ததால் எவ்வளவு தவறு இழைத்திருக்கிறார்கள் என்பது அவர்கள் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும் என்பதுதான். நாடு முழுவதும் வீட்டுக்கு வீடு செவி வழி செய்தியாக ஜெயலலிதாவின் அவலங்களை நரகாசுரனின் கதை போல் படிக்க தெரிந்தோர் திண்ணைக்கு திண்ணை சொல்லி வர வேண்டும். இந்த வாய்மொழி பிரச்சாரமாவது எதிர்காலத்தில் இந்த தீமையை தடுக்குமா என்று முயற்சிக்க வேண்டும். வெற்றி வெற்றி அல்ல, முயற்சிதான் வெற்றி. கவிதை எழுதுவதும் கதை படைத்தலுமே எழுத்தாளனின் பணி அன்று. மாறாக அநியாயங்களை தோலுரித்து காட்டுவதும் அதற்காக கசையடிகளை பெற்றுக்கொள்வதுமே ஒரு எழுத்தாளனின் அடிப்படை தர்மம். இன்று எந்த சுப்பிரமணிய சாமியை தமிழ்நாட்டை விட்டே ஓட்டுவேன் என்று ஜெயலலிதா சபதம் செய்தாரோ அதே சுப்பிரமணிய சாமியின் சந்திரலேகாவிற்கு சரியான ஆசனம் கிடைக்க வேண்டும் என்று கரிசனத்தோடு காரியமாற்றுகிறார் ஜெயலலிதா.